இது எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் கர்த்தருக்கு பணிவிட செய்யறப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒண்ணு இல்ல. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். சரி, ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்றிருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்திராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சரி சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊரு பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இத நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இத பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வர. நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாகணும். அதனால நாம இங்கிருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. என்னாச்சு மரியா? உனக்கு களைப்பா இருக்கா? ஆமா. நாம எங்கேயாவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியாது. என்னால வழி தாக்க முடியல. சரி மரியா,
நாம 2 பேரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேறொரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா. நாம தங்கறதுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். சீக்கிரம் தங்கறதுக்கு ஒரு இடம் பாருங்க. இதுக்கு மேல என்னால வலியை தாங்கிக்க முடியாது. போக போக வலி ஜாஸ்தி ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் இடம் பாருங்க. ஓ, அங்க பாரு, ஒரு மாட்டு கொட்டகை. தற்சமயம் நாம தங்கறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வா மேரி, நாம போய் அங்க தங்கலாம். நம்ம குழந்தை குளிருது இல்ல? வழக்கத்துக்கு மாறா ரொம்ப குளிராதான் இருக்குது. தேவதூதன் தேவதூதன் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம். நாம் உடனே பெத்லகேமுக்கு செல்வோம். தேவதூதன் அறிவித்தபடி நமக்கு அரசர் பிறந்திருக்கிறார். நாம் அவரை கண்டு வணங்கி மரியாதை செலுத்துவோம். உடனே புறப்படுங்கள். ஆஹா, வானில் வால் நட்சத்திரம் தோன்றியுள்ளதே. என்னாச்சு? இவர் ஏன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஆஹா, அற்புதம்! நம் முன்னோர்கள் சொன்னபடி ஓர் அரசன் தோன்றியுள்ளான். ஆஹா, நாம் இப்பொழுதே புறப்பட்டாக வேண்டும். புதிதாக பிறந்துள்ள அரசரை தரிசிப்போம். ஆமா, நாம அரசனை சென்று தரிசிப்போம். புதிதாக பிறந்த அரசருக்கு மரியாதை செலுத்த பொன், தூப வர்க்கம், வாசனை திரவியங்களை எடுத்துச் செல்வோம். பிறந்த யூதர்களின் அரசரான குழந்தை எங்கு பிறந்துள்ளது? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க கேக்குறது எனக்கு புது விஷயமா இருக்கு. யாருக்கும் தெரியவில்லை என்கிறார்களே, எப்படி தெரிந்து கொள்வது? வந்தாங்க, யார தேடிட்டு வந்தாங்க? அதுவும் இவ்வளவு பரிசு பொருட்களோட வந்திருக்காங்க. காஸ்பர், அங்கு பாருங்கள், அரண்மனை தெரிகிறது. அங்கு போய் விசாரிப்போம். அதுவும் சரிதான். ஏரோது ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார். அயல் தேசத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறார்கள். அரசரை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனால் தங்களிடம் அழைத்து வந்துள்ளேன். வணக்கம். வணக்கம். வாருங்கள் யாத்ரிகர்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்த நோக்கம்? புதிதாக யூதர்களின் அரசர் எங்கு பிறந்திருக்கிறார்? வால் நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின்படி பிறந்த அரசரை தரிசிக்க வந்துள்ளோம். அரண்மனையில் இன்று ஓய்வெடுங்கள். இதை பற்றி நாம் நாளை பேசலாம்.
நன்றி, வருகிறோம். யாருங்க பாருங்கள். நீ உடனே சென்று தலைமை ஆசாரியரையும் வேத பாரகரையும் அழைத்து வா. உத்தரவு. அரசே. வணக்கம் பேரரசே. என்ன நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 3 யாத்ரிகர்கள் என்னிடம் வந்து யூதர்களின் அரசன் பிறந்துள்ளான் என்று கூறுகின்றார்கள். யார் அந்த அரசன்? நீங்கள் உடனே எனக்கு விளக்கத்தை அளித்தாக வேண்டும். சொல்லுங்க. படிக்கிறேன் பேரரசே. நீங்கள் என்னுடைய பொறுமையை மிகவும் சோதிக்கின்றீர்கள். சொல்லுங்கள் சீக்கிரம். அந்த அரசன் எங்கே பிறந்துள்ளார்? யூதயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஏனெனில் யூதயாவில் உள்ள பெத்லஹேமே உனக்கு யூதயாவின் ஆட்சியாளர்களுக்கிடையே முக்கியத்துவம் உண்டு. இது நடக்க கூடாது. உன்னிலிருந்து ஓர் பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழிநடத்துவார். அப்படி தீர்க்கதரிசி வேத வாக்கியங்களில் எழுதியுள்ளார். சரி, போகட்டும். அந்த 3 யாத்ரிகர்களையும் உடனே இங்கு அழைத்து வா. உத்தரவு அரசே. வணக்கம். வாருங்கள் வாருங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மன்னியுங்கள், உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை பேரரசே. அரசர் பிறந்த காலத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? ஒரு அரசன் பிறந்துள்ளான் என்பதை நாங்கள் வால் நட்சத்திரத்தை கண்டு தெரிந்துள்ளோம். வால் நட்சத்திரம் வழிகாட்டியதால் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். ஓ, நீங்கள் அந்த குழந்தையை கவனமாக தேடுங்கள். அந்த குழந்தையை கண்டவுடன் என்னிடம் வந்து கோருங்கள். நானும் அந்த அரசரை வணங்குவதற்கு விரும்புகின்றேன். என் கோபம் உச்சமாகிவிட்டது. நான் விடமாட்டேன். என்னை மிஞ்சிய இன்னொரு அரசர் என் நாட்டு மக்களை ஆள்வதா? இல்லை, நான் அவரை கொல்லாமல் விடப் போவதில்லை. அதோ வால் நட்சத்திரம் திரும்பவும் தோன்றியுள்ளது. ஆமாம், அதே வால் நட்சத்திரம் தான். அது வேறு திசையை காட்டுகின்றது. அதன்படி பின்தொடர்வோம். வெகு தூரம் கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம். நட்சத்திரம் ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வேடிச்சம். பெத்லஹேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேண்டுகிறேன். கிரீடம் சூடும் நற்பொன்னையை வைத்தேன் உன் முன்னையே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும்
மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி.